So he says that we need to remember him. ஆண்டவர் நாம் மறந்து போகிற ஜனங்கள் என்பதை அறிந்து அநேக சூழ்நிலைகளில் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நாம் மறக்க கூடாது என்று நமக்கு சொல்லுகிறார். Psalm 106 106ஆம் சங்கீதம் and verse 13. 13வது வசனம். 106:13 together. 106ஆம் சங்கீதம் 13வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். They soon forget his works. சீக்கிரமாய் அவருடைய கிரியை மறந்தார்கள். They waited not for his counsel. அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். Many times we forget what God has done in our lives. அநேக சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார் என்பதை மறந்திருக்கிறோம். At that time we were pleading to God, God help me. அந்த சூழ்நிலையில ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சிருளா இருந்தோம். Now when we are okay, நமக்கு எல்லாம் சரியான பொழுது what God's word says, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? they soon forget his works. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியை மறந்தார்கள். Now verse 21 together. 21வது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். Same chapter 21. தமிழ்ல 22வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். They forget இரட்சகரான தேவனை மறந்தார்கள். Done great things. See, even the Israelites, what happened? They forgot God their Savior, which had done great things in Egypt. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்த இரட்சகரான தேவனை மறந்தார்கள். Many times we forget, isn't it? Great things he has done in our family. நம்முடைய குடும்பத்திலே அநேக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனால் அநேக சூழ்நிலைகளிலே நாம் மறந்திருக்கிறோம் இல்லையா? Great things he has done in Jerusalem, our assembly. We forget. பெரிய காரியங்களை எருசலேம் சபையிலே நம்மத்திலே ஆண்டவர் செய்திருக்கிறார், நாம் மறந்திருக்கிறோம் இல்லையா? Soon we forget. சீக்கிரமாய் மறந்திருக்கிறோம். And we try to do some other things. நாம் சில மற்ற காரியங்களை செய்ய முடியாத முயற்சி செய்கிறோம். Instead of giving prominence, preeminence to God, we want to take prominence and preeminence. ஆண்டவருக்கு முக்கிய ஸ்தானம், முதல் ஸ்தானம் கொடுக்கிறதுக்கு பதிலாக நாம் நமக்கு முக்கிய ஸ்தானம், முக்கிய அந்த முதல் இடத்தை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்கிறோம். Because we forget the Savior. ஏனென்றால் நாம் இரட்சகராகிய தேவனை மறந்திருக்கிறோம். Just as Israel forgot God, so do we. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இரட்சகரை மறந்தது போல நாமும் கூட we forget. நாம் கூட மறந்து இருக்கிறோம். We should not forget. நாம் மறந்து போக கூடாது. We have seen the God's word, Israelites forgot their Savior and his works. நாம் கர்த்தருடைய வார்த்தையில் என்ன வாசிக்கிறோம்? இரட்சகரான தேவனையும் அவருடைய கிரியைகளையும் இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனார்கள். Like them we should not forget our God, our Savior and his works. அவர்களை போல நாம் நம்முடைய இரட்சகராகிய தேவனையும் அவருடைய கிரியைகளையும் மறந்து போக கூடாது. As we come around the table, நாம் கர்த்தருடைய மேஜை சூழ வந்திருக்கிறோம் போது God says, ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? Do in remembrance of me. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். Oh, I am your Savior. நான் உன்னுடைய இரட்சகர். I am the Jehovah Jireh, Rapha, so many things we have seen during worship. நாம் இந்த காலை வேளையில் ஆராதனை நேரத்திலே யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா என்ற अनेक யெகோவா நாமத்தை பார்த்தோம். And that should be remembered by us. அந்த காரியங்கள் நம்மாலே எப்பொழுதும் நினைவிலே வைத்திருக்கலா இருக்க வேண்டும். As we come around the table, நாம் மேஜை சூழ வந்திருக்கும் பொழுது we see three things that mentioned in God's word that we need to remember and should not forget. மூன்று காரியங்களை அங்கே நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும், அதை மறந்து போக கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. Firstly, முதலாவதாக Deuteronomy உபாகமம் chapter 6, 6ஆம் அதிகாரம். Deuteronomy 6 உபாகமம் 6ஆம் அதிகாரம் and verse 12. 12ஆம் அதிகாரம் Together. 12ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். Then before நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. What we should remember first, முதலாவது நாம் எதை ஞாபகத்தில் வைக்க வேண்டும்? remember your redemption. உங்களுடைய மீட்பை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். What Moses is writing to the children of Israel, மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன எழுதுகிறார்? Hey, your fathers
God redeemed you from Egypt. உங்களுடைய பிதாக்கள் அங்கே அடிமைப்பட்டிருந்தார்கள், அவர்களை எகிப்திலிருந்து மீட்டார். From bondage he redeemed. அங்கே அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டார். Remember the day of redemption. அந்த மீட்கப்பட்ட நாளை அங்கே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். After salvation, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு we are all happy, jubilant. நாம் எல்லாரும் அங்கே சந்தோஷத்தினாலே நிறைந்தவர்களா இருக்கிறோம். After baptism, ஞானஸ்நான சாட்சிக்கு much பிற்பாடு more joy. அதுக்கு பிற்பாடு அநேக ஆனந்தம். Afterwards what happens? அதுக்கு பிற்பாடு என்ன நடக்கிறது? That joy increases or decreases? அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகிறதா குறைகிறதா? Remember the day of redemption. மீட்கப்பட்ட நாளை அங்கே நினைவு கூறுங்கள். That will increase our joy. அது நமக்கு சந்தோஷத்தை பெருக Your பண்ணும். Redeemer is Lord and your redemption is from the house of slavery. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ண கர்த்தரை அங்கே மறக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Your Redeemer is Lord உன்னுடைய மீட்பர் தேவனாய் இருக்கிறார். and your redemption is from the house of slavery. உங்களுடைய மீட்பு அங்கே அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டிருக்கிறார். We know Israelites were slaves in Egypt. நாம் அறிந்திருக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளா இருந்தார்கள். What does Egypt represents? எகிப்து எதை எடுத்து காண்பிக்கிறது? Egypt represent sin and bondage. எகிப்து பாவத்தையும் அடிமைத்தனத்தையும் எடுத்து காண்பிக்கிறது. Israel was delivered from bondage by the Passover lamb. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து பஸ்கா பலியினாலே அவர்கள் மீட்கப்பட்டார்கள். You and I are sinners in bondage. நீங்களும் நானும் அடிமைத்தனத்திலே அங்கே பாவத்திலே அடிமைத்தனத்திலே இருந்தோம். Through the Christ, the Passover lamb and his blood, we are redeemed. அங்கே கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலியினாலே பஸ்கா பலியினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். That there the death angel passed. Then they applied the blood on the doorposts in Egypt. சங்கார தூதன் கடந்து போகும் பொழுது எகிப்திலே வாசல் நிலைகளிலே இரத்தத்தை அவர்கள் பூசினார்கள். So the angel passed over. அதனாலே சங்கார தூதன் கடந்து போனார். In our lives, நம்முடைய வாழ்க்கையிலே Christ the Passover lamb, கிறிஸ்துவானவர் பஸ்கா பலியா இருந்தார். through his blood, அவருடைய இரத்தத்தின் we மூலமாக are saved நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். and we are cleansed. கழுவப்பட்டிருக்கிறோம். No more death. மரணம் நமக்கு இல்லை. New life in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய ஜீவன் நமக்கு The கொடுக்கப்பட்டிருக்கிறது. lamb of God and his blood was shed. அங்கே தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த இரத்தம் சிந்தப்பட்டது. We are redeemed by his blood and our sins are forgiven. அந்த இரத்தத்தின் மூலமாக அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறோம். We should never forget our redemption, the day of salvation. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மீட்கப்பட்டதையும் அந்த மீட்கப்பட்ட நாளையும் ஒருபோதும் மறந்து போக கூடாது. Some marriages, சில திருமணங்களிலே we are asked as elders to interview the new couple to be wedded. அங்கே திருமணத்தில் இணைக்கப்பட போகிற தம்பதியர்களை அங்கே நேர்காணல் செய்யும்படியாக மூப்பர்களாகிய எங்களுக்கு சொல்லப்படுகிறது. So when we ask them, நாங்கள் அவர்களை கேட்கும் பொழுது tell me about your salvation experience. உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது Some are boldly telling, சிலர் அங்கே தைரியமாக சொல்கிறார்கள். some scratch their head. சிலர் அவங்க தலையை சொரிகிறார்கள். They forget when they are saved. அவர்கள் எப்பொழுது ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை மறந்து போயிருக்கிறார்கள். So some take baptism for marriage. சிலர் திருமணத்திற்கென்று ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். And they come, we are baptized, brother. அப்பொழுது நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். Tell about your salvation experience. உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது They not able to tell. அதை அவர்களாலே சொல்ல முடியவில்லை. Beloved, அருமையானவர்களே, let us not forget the day of redemption, day of salvation. அருமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்ட நாளையும் மீட்கப்பட்ட நாளையும் மறந்து போக கூடாது. Anytime, anywhere, we should testify how we are saved, how we are redeemed through the blood of Lord Jesus Christ and our faith in Lord Jesus Christ. எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் நாம் எவ்விதமாய் அங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டோம், எவ்விதமாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டோம் என்பதை நாம் சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Second thing to remember, இரண்டாவது காரியம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். Same Deuteronomy chapter 6, உபாகமம் அதே 6ஆம் அதிகாரம் verse 10 and 11 together. 10-11 வசனங்கள் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். And தேவனாகிய கர்த்தர்
உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவனுக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் போதும். Second thing to remember, இரண்டாவது காரியம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள, remember his blessings, அவருடைய ஆசீர்வாதங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள, remember his spiritual blessings, அவருடைய நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். just as God gave to the Israelites and he was their resource. எவ்விதமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா இருந்தாரோ அதுபோல, and he gives to us and he is our resource. அது அந்த ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார், வாய்க்காலா இருக்கிறார். Everything we received through him, nothing through us. எல்லா காரியமும் அவர் மூலமாய் தான் நாம் பெற்றிருக்கிறோம், நம்மிடத்திலிருந்து ஒன்றும் வரவில்லை. What Lord Jesus Christ said, என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறார், can do nothing in John chapter 15. யோவான் 15 உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். Everything through him, எல்லாம் அவர் மூலமாக. I can do, Paul says, I can do all things through Christ which strengtheneth me. அங்கே பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Dear beloved, எனக்கு அருமையானவர்களே, how many times we forgot God's blessings. எத்தனை முறை கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதங்களை மறந்து போயிருக்கிறோம். What Paul said, பவுல் என்ன சொல்லுகிறார், Lord, I am least of apostles, அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன், but what I am today is merely because of his grace. 1 Corinthians chapter 15 and verse 10. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். Such a man says that what I am today is merely because of your grace. What about you and me? அவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷன் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது உங்களை குறித்து என்னை குறித்து என்ன? Sometimes we boast about our education, our qualification, our intellect, but Paul, even though he is intelligent man, brilliant man, great man, he acknowledges God's grace in his life. அநேக சூழ்நிலைகளிலே நமக்கு இருக்கிற ஞானம், அறிவு, அங்கே மற்ற காரியங்களை குறித்து நம்மை குறித்து பெருமையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அதிக அறிவுள்ளவராக புத்தியுள்ளவராக காணப்பட்டாலும் கூட அவர் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் என்று அங்கே தன்னை தாழ்த்தி சொல்கிறதை பார்க்கிறோம். Moses reminds the people of Israel, see what God promised you, what God is given, what he is going to give you. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்றால் God reminding through Moses to his children. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாக ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிற காரியம் என்னவென்றால் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறீர்கள், இன்னும் வரப்போற நாட்களிலே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். Remember his blessings. அவருடைய ஆசீர்வாதங்களை நினைவு கூறுங்கள். When you remember his redemption, நாம் அவருடைய மீட்பை நினைவு கூறுகிறோம். when you remember the blessings, அவருடைய ஆசீர்வாதங்களை நினைவு கூறும் பொழுது we come and worship God loudly. நாம் இங்கே வந்து சத்தமாக ஆண்டவரை ஆராதிக்கலாம். That is not enough. அது போதுமானதல்ல. We come around the table, நாம் மேஜையிலே வரும் பொழுது we need to remember the Lord Jesus Christ, the work of redemption and all his blessings. இங்கே மேஜையிலே வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் கிரியைகள், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் நினைவு கூறுவர்களாக இருக்க வேண்டும். We should not forget his blessings. நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை மறந்து போக கூடாது. Thirdly, மூன்றாவதாக chapter Deuteronomy 6, உபாகமம் 6ஆம் அதிகாரம், and we will not read, no time, and 4 to 9 we will read 4 and 5. 4 to 9 வசனங்கள் இருக்கிறது. 4-5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 4, 5, 6 together. 4-5, 6 வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவது. Remember our spiritual requirements. நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். Those for people of Israel, what was the
the God's requirements, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய அவருடைய வாழ்க்கையில் இருந்த தேவை என்ன? spiritual requirements. ஆவிக்குரிய தேவை. God gave 10 commandments. ஆண்டவர் அவர்களுக்கு 10 கற்பனைகளை கொடுத்திருந்தார். They are God's principles for life, family and ministry. அவைகள் அங்கே தேவனுடைய கோட்பாடா இருந்தது, குடும்பத்துக்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, சபைக்கு கோட்பாடா இருந்தது. Now as we follow the Lord with all these requirements, blessings came. நாம் அந்த ஆவிக்குரிய நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த தேவைகளை நாம் அங்கே பின்பற்றும் பொழுது ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது. When they failed, judgment followed. நாம் அதை Israelites failed, judgment followed. இஸ்ரவேல் ஜனங்கள் அவைகளை பின்பற்றாமல் இருந்த பொழுது அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு வந்தது. Today what we have, இன்றைக்கு நாம் என்ன பெற்றிருக்கிறோம்? God's word. தேவனுடைய வார்த்தை. The words tells us what the spiritual requirements of a believer. இந்த தேவனுடைய வார்த்தையானது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு தேவைப்படுகிற ஆவிக்குரிய அந்த தேவையானது என்ன என்று நமக்கு காண்பிக்கிறது. Grace that all these requirements to be fulfilled. கிருபையினாலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கட்டளைகளை எல்லாம் நாம் அங்கே நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும். We need to live a holy life. நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். We need to please God. நாம் தேவனை அங்கே பிரியப்படுத்த வேண்டும். We need to live for God. நாம் தேவனுக்காக வாழ வேண்டும். We need to walk worthy of the Lord. தேவனுக்கு பாத்திரராய் நடக்க வேண்டும். So all these spiritual requirements are there. இதெல்லாம் ஆவிக்குரிய அந்த கோட்பாடுகளாக கட்டளைகளாக நமக்கு இருக்கிறது. That's what Moses told to the children of Israel. அதைதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே சொன்னார். What you learned, what your parents taught, we need to follow it. உங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த காரியங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். Today how many parents teach our children? இன்றைக்கு நம்மிலே எத்தனை பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம்? We simply send them to Sunday school. நாம் எளிமையாக அங்கே ஞாயிறு வகுப்புக்கு அனுப்பி விடுகிறோம். There they will take care. அவர்கள் அங்கே பார்த்துக் கொள்வார்கள் என்று. At home, வீட்டிலே சாப்பிட்டியா நல்லா சாப்பிட்டியா, that is what parents take care. பெற்றோர்கள் வீட்டிலே சாப்பிடுகிற நல்லா சாப்பிட்டியா என்று சொல்லி அதை தான் பார்த்துக் கொள்கிறார்கள். What about spiritual food? No. அங்கே ஆவிக்குரிய தேவை குறித்து இல்லை. Physical food. சரீர பிரகாரமான what you are going to do tomorrow? நாளைக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? What is your career? உன்னுடைய எதிர்காலம் என்ன? What is your job? உன்னுடைய வேலை என்ன? What is your salary? உன்னுடைய சம்பளம் என்ன? All these things at home. இதெல்லாம் வீட்டிலே பேசுகிறோம். About God very little. தேவனை குறித்து கொஞ்சமாக பேசுகிறோம். And the burden is shifted to Sunday school teachers. இந்த பாரம் எல்லாம் ஞாயிறு ஆசிரியர்கள் மேலே தள்ளப்பட்டிருக்கிறது. They will tell the Bible verse. அவர்கள் தேவனுடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். And you see today many, I am also taking some Sunday school and VBS, I see today children condition is very pathetic. நான் ஞாயிறு சில நேரங்கள் எடுக்கிறது உண்டு. ஞாயிறு பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் பரிதாபமாக இருக்கிறார்கள். They don't know what is God's word fully. தேவனுடைய வார்த்தை என்ன என்று அவர்களுக்கு முழுமையாக கற்றுக் கொடுக்கப்படவில்லை. The reason is, காரணம் என்னவென்றால் parents are not teaching well. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதில்லை. We are not teaching our children well. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்றாய் சொல்லிக் கொடுக்கிறதில்லை. We are teaching so many other things. மற்ற காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறோம். What about God's word? தேவனுடைய வார்த்தை குறித்து என்ன? Spiritual requirements. அங்கே ஆவிக்குரிய கோட்பாடு தேவைகள். So what happens? என்ன சம்பவிக்கும்? When they grow, அவர்கள் வளரும் பொழுது they are becoming rebels against God, God's house, God's people. அவர்கள் வளர்ந்து வருகிற பொழுது இதெல்லாம் கற்றுக்கொள்ளாத காரணத்தினாலே தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவனுடைய சபைக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள். Because we don't teach children, they are becoming rebels of God. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காத காரணத்தினாலே நம்முடைய பிள்ளைகள் அங்கே தேவனுக்கு விரோதமாக முரண்டு பண்ணுகிறார்கள். Remember the spiritual requirements. ஆவிக்குரிய தேவைகளை நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். Dear beloved, அருமையானவர்களே, every week we are coming around the table. இந்த நாளிலே நாம் மேலே சூழ வந்திருக்கிறோம். We satisfied today. I have worshipped and taken part in the table.
நான் ஆண்டவரை ஆராதித்தேன், மேஜிலே பங்கு பெற்றேன், திருப்தி ஆகிறோம். But what God's word says, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? remember me. என்னை நினைவு கூறுங்கள். Remember Christ. கிறிஸ்துவை நினைவு கூறுங்கள். Remember his death. அவருடைய மரணத்தை நினைவு கூறுங்கள். Remember the blood shed for us. எனக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை நினைவு கூறுங்கள். We have seen three things. மூன்று காரியங்களை பார்த்தோம். As we come around the table, நாம் மேஜை சூழ வந்திருக்கும் பொழுது to remember personally, தனிப்பட்ட விதமாக நாம் இதை நினைவு கூற வேண்டும். not thinking about others. மற்றவர்களை யோசித்துக் கொண்டு அல்ல. Whether that man remember or not, don't worry. மற்றவன் அதை பற்றி யோசிக்கிறாரோ நினைக்கிறாரோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். Remember about yourself. நம்மை குறித்து, அங்கே உங்களை குறித்து நினைவு கூறுங்கள். Remember the day of salvation, the ரட்சிக்கப்பட்ட day of redemption. ரட்சிக்கப்பட்ட நாளையும் நம்முடைய ரட்சிப்பை குறித்து அங்கே நினைவு கூறுங்கள். Remember the blessings I received from God. தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை நினைவு கூறுங்கள். Remember the spiritual requirements that is given in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய கோட்பாடுகள், கட்டளைகள், அவைகளை நாம் அங்கே நினைவு கூறுவர்களாக இருக்க வேண்டும். Before God, let us remember. தேவனுக்கு முன்பாக நாம் நினைவு கூறுவோம். Around the table, let us remember. தேவனுடைய பந்தியை சூழ நாம் நினைவு கூறுவோம். And then take part in the table, examining ourselves worthily. அதற்கு பிற்பாடு நம்மை ஆராய்ந்து பார்த்து தகுதிப்படுத்தினவர்களாக பிற்பாடு இந்த மேஜிலே பங்கு பெறுவோமாக. May the Lord help us. கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. நாம் கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் நினைவு வந்திருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தோறிப்பின காலத்தை அறிக்கையிட்டவர்களாக தேவன் செய்த உபகாரங்களை நினைவுறுந்தவர்களாக இதை பந்தியில் பங்குவோம். நமக்கு ஒரு நிமிஷம் தருணம் கொடுக்கப்படுகிறது. நம்மை ஆராய்ந்து பார்த்து சோதித்து பார்த்து தகுதியாக பங்குருவோம். ஒரு நிமிஷம் மௌனமாக இருப்போம். நேசிக்கு நல்ல ஆண்டவரே, கிருபை இறக்க சமாதான தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே பணிந்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஆராதிக்கிறோம், வாழ்த்துறோம். வாழ்நாளிலே இந்த நாளுக்கு ஈவாக நன்றி செலுத்துகிறோம். நிர்மலமான ஆதர்சத்த கிருபை இறக்கலும் கிருபையிலும் காலையிலும் பதிவுகளை அனுப்பிச்சிடும். போசனை போல் சொன்னதில் நான் இருக்கிறது அவர் கிருபினாய்க்கு மாற்றும்படி இந்த வருஷத்திலே நாங்கள் 4வது மாதம் 4வது நாள் கூட வீட்டில் வந்து ஆண்டவரே இருக்கிற தேவனை, சர்வ வளமிழவரை, யெகோவா ஈராக இருக்கிறவரை, யெகோவா நிசியாக இருக்கிறவரை, யெகோவா சலாமாக இருக்கிறவரை, முடியாக ஆண்டவரை எங்கள் ஈராக இருக்கிற கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க முடியாத எங்களுக்கு கொடுத்த கிருபை நன்றி சொல்கிறோம். பந்தியில் கூட ஆண்டவரே மரணத்தை பந்தி நினைவு வரும்போது ஆண்டவரே உண்மை மறக்காதபடியாக, அந்த ரட்சிப்பட்ட நாளை மறக்காதபடியாக அந்த நினைவுகளாக பங்கு வர கிருபைதார் இப்படி கிரியைகளை மீட்ட நாளை கூட நாம் அவர்களுடைய பாதத்தை ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை மறந்து போகாதபடியாக நினைவு கூர்ந்து ஆண்டவரை மையப்படுத்த கிருபைதார் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் செயலிலே செலுத்தின கிரயத்தை நினைவு கூர்ந்தவர்களாக மீட்டுக் கொண்ட நாளை நினைவுதலாக இந்த பதிவில் போகிற கிருபைதார் தவறி போன காரியங்களை கிருபையாக மன்னித்தருளும், இரக்கமாக எதுவும் பதிவில் வரும்போது எங்களை தன்னை சோதிப்பது பங்கு வரும் வார்த்தையின்படி ஒரு சோதிப்பது பங்கு கிருபைதாரும் வழக்கமாக பங்குடைய பாதுகாத்துக்களும் இது எங்களுக்கு ஆப்பிக்கப்பட்ட சரீரத்துக்காக எங்களுக்காக ரத்தத்துக்காக நன்றி சொல்கிறோம். இது ஆசிரியதாரும் பங்கு வரும்போது இப்படியாக நினைவுறுது பங்கு வர சோதித்து பார்த்து பங்கு வர கிருபைதாரும் மறுபடியுமாக எங்களுக்கு பிடிக்கப்பட்ட சரீரத்துக்காக சிந்தப்பட்டதுக்காக நன்றி சொல்கிறோம். இது ஆசிரியதாரும் பங்கு வரும்போது உமது மைக்கம் பிடித்து ஜீவிக்க கிருபைதாரும் உபகாரங்களை ரசித்த நாளை மறுபடியுமாக நம்ம மறக்காடி பாதுகாத்துக்கொள்ளும் கிருபைக்கு போடுகிறோம். செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டி கேட்டுக்கிறோம் சின்ன பிதாவே, ஆமென். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக்கொண்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற
என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யலண்டா. ஜபத்தில் போகும்போது அவர்களுடைய பங்கு வருவோம். பந்தியில் பங்கு வர ஆயத்தமார்கள். அப்போ வருவரையில் தாய்க்கு மேலாக வலது கரத்தை உயர்த்தி காண்பியுங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரமே எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் அதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யலாம் என்றார். அப்பத்தில் பங்குனா பாத்திரத்தில் பங்கும்போது அவர் என்னுடைய பங்கு வருவோம். பாத்திரமார்கள் வளர்த்து வைத்து காண்பி.
அப்பத்திலும் ரசத்திலும் பயங்கர ஆயுதமாக இருந்து தவறுதல் விடப்பட்டிருந்தால் தெரியும்படியாக உயர்த்தி காண்பீங்க. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கிருபை இரக்கம் சமாதானத்தின் தேவனே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனே, உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்கிற எங்களுக்கும் தேவனானவரே, இப்பொழுது கர்த்தருடைய நாளின் காலை வேளையில் நான் நம்முடைய சமூகத்தினுடைய பிள்ளைகளை கழி கூறும்படியாக வாழ்த்தும்படியாக வணங்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நிதம் என்ற உயர்ந்த நாமத்தை உடைய தேவனாகி நீர் எங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ரட்சராக ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு நல்ல கிருபை காமுக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அன்று எல்லா விதமான தேவைகளுக்கும் போதுமான தேவனாக இருக்கிறது என்று நம்முடைய நாமத்தின் நிமித்தமாக நாங்கள் உண்மை ஆராதிக்கும்படியாக தொழுது கொள்ளும்படியாக வாழ்த்தும்படியாக எல்லா நாமத்திலும் உயர்ந்த நாமத்தை உடைய தேவனை நாங்கள் போற்றும்படியாக அன்றை பணிந்து கொள்ளும்படியாக அந்த நல்ல கிருபை காமுக்கு நன்றி செலுத்துகிறோம். பந்தியின் வேளையில் எங்களோடு பேசின நல்ல வேதவசங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எங்கள் தேவாதி தேவனை மாத்திரம் மறவாதபடி எங்களுடைய வாழ்க்கையில் வாழ நல்ல எண்ணங்களை கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் வாழ்ந்தவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவரே, கடந்த வாரத்தில் மாற்றம் இல்லாமல் கடந்த நாட்கள் எல்லாம் அவ்விதமாக வாழ்ந்தவர்களுக்கு ஆண்டவரே இந்த பந்தி ஆண்டு ஆசீர்வாதத்தின் பந்தியாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. யாராவது தவறுதலாக ஆண்டவரே அவ்விதமான வாழ்க்கை இல்லாமல் ஆண்டு வாழ்ந்து ஆண்டவரே தங்களை சரி செய்து கொள்ளாமல் இந்த பந்தியில் பங்கு பெற்றுக் கொண்டிருந்தால் அவர்களோடு கூட பேசும் நிதாம ஆண்டவரே சரி செய்து கொண்டு பந்தியில் பங்கு பெற நல்ல கிருபை கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கேட்டு கொடுத்தவனே. பந்தியை விட்டு விலகி இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நிதாம ஆண்டவரே, இது ராஜாவினுடைய பதி, எங்களுக்காக பாடுபட்டு மறித்து உயிரோடு எழுந்தாண்டு 3ஆம் நாள் ஆண்டு உயிரோடு மாத்திரமில்லாமல் எங்களை பரலோராயத்தில் மூடும் வாழும் வாழ்க்கையை தருகிற தேவன் விரும்புகிற பந்தி என்பதை உணர்ந்தவர்களாக அதில் ஆண்டு சரியான மதத்தில் பங்கு பெற நல்ல கிருபை கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கேட்கிறோம். மீதியாக விடப்பட்ட துணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். உலகமும் கூடி மந்தையை நினைக்கப்பட்ட நல்ல கிருபை காமுக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனே. உமக்கு என்று உண்மையாக உழைக்கிற ஊழியக்கார பிள்ளைகளையும் ஊழியங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளும். அவளுடைய ஆவிக்குரிய சரீரப்பிரகம் எல்லா தேவைகளுக்கும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக கேட்கிறேன் தேவனே. நீதாம் ஆண்டவரே, எருசலேம் சபையிலிருந்து செய்யப்படும் எல்லா ஊழியங்களுக்கும் ஜெபிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலிருந்து சனிக்கிழமை இரவு வரைக்கும் செய்யப்படும் எல்லா ஊழியங்களும் முத்திரை காணப்படும் 4 என்ற காரங்களால் நீக்கி போட்டு உங்களுடைய நாம் மகிமைக்கென்று பரிசுத்த ஆண்டவரை வருகைக்கென்று அநேகர் ஆயத்தப்படுத்துகிற விதமாய் வருகைக்கென்று ஆயத்தப்பட்ட மக்களாய் பரிசுத்த அந்த ஊழியத்தை செய்ய நல்ல கிருபை கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கேட்கிறேன். வருகிற வாரத்தில் நடக்கப்போகிற VBSக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாம் மகிமைப்படும்படியாக சிறு பிள்ளைகளாண்டு சிறுவதிலே சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்வது விதமாக ஆண்டவரே காரியங்களாண்டு பரிசு செய்யப்படும்படியாக நல்ல கிருபை கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கேட்கிறேன் தேவனே. தேவைகள் எல்லாவற்றுக்கும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக கேட்கிறேன் தேவனே. இன்னும் தேவனே நிதாம ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உமக்கு என்றாண்டவரே உழைக்கிற பிள்ளைகளாண்டு காடுகளில் மேடுகளில் பள்ளத்தாக்குகள் குன்றுகள் கம்யூனிஸ்ட் நாடுகள் இந்த நாடுகள் முஸ்லீம் நாடுகள் தேவனே பலப்பட்ட கஷ்டத்தின் நெருக்கத்தின் மத்தியில் உழைக்கிற ஊழியக்கார பிள்ளைகள் ஊழியங்கள் ஆண்டவரே நிதாம ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளாண்டு மிஷினரிமார்கள் ஒருவரையும் தாங்கி ஏந்தி வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கேட்கிறேன். இன்னும் தேவன் நிதாம ஆண்டவரே உக்ரைன், ஆப்கானிஸ்தான், ரஷ்யா, சீனா, இலங்கை ஆண்டவரே, சூடான், மணிப்பூர், இன்னும் இஸ்ரேல், பாலஸ்தீன் உலகத்தின் பல பகுதியில் ஆண்டு பஞ்சங்களின் மத்தியில் கொள்ளை நோய்களின் மத்தியில் ஆண்டவரே நல்லிணக்கங்கள் மத்தியில் யுத்தங்களின் மத்தியில் ஆண்டவரே கலவரங்களின் மத்தியில் அவதிப்படுகிற விசுவாச பிள்ளைகள் ஊழியக்கார மிஷினரிமார்களை தாங்கி ஏந்தி வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கெஞ்சிக்கிறோம். எருசலேம் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் வந்து ஆராதிக்கிற குடும்பங்கள் தனிப்பட்டவர்கள் ஒவ்வொருடைய தேவைகளும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக கெஞ்சிக்கிறோம். தேவையுள்ளவருடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டவர்களாய் உமக்கேற்றவர்களாய் ஆண்டு நாங்கள் இருக்கிற இடங்களில் உடைய சாட்சிகள் எழும்பி பிரகாசிக்க நல்ல கிருபை கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கெஞ்சிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளும். இந்த உஷ்ணத்தினால் யாருக்கு எந்த பாதிப்பும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கெஞ்சிக்கிறேன். விசேஷமாக பாலபினேசருக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய தழுமுள்ள கரங்களால் தொட்டு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாண்டவரே நாம் மகிமைக்கின்ற ஆண்டவரே உங்களுடைய ஆலய பிரகாரம் காணப்பட நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கெஞ்சிக்கிறேன். ஊழியக்காரர் பால் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை மறுபடியும் ஆண்டவரே மருத்துவமனையில் அனுமதித்திருக்கும் பொழுது ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக எனக்கு அறிவு சிகிச்சை நம்முடைய ஒத்தாசை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கேட்கிறேன். எல்லா விதமான தேவைகளுக்கும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக கேட்கிறோம் தேவனே. மீதியான நேரத்தில் உங்களுடைய நல்ல வேதவசங்களை கொண்டு எங்களோடு கூட பேசும். நாங்களும் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிற அனுபவத்தோடு உங்களுடைய வேதவசத்தை கேட்கும்படியாக பேசுகிறவர்கள் நீங்களெல்லாம் உங்களுக்கு பரிசுத்தான் உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தருவான் வேதவசமுடி ஏற்ற வார்த்தை அவனுடைய வாயிலை போட்டு நாங்கள் அதனை கேட்டு அதனுடைய நடக்க நல்ல எண்ணங்களை கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்பட்டுள்ளவன் மாதிரி இந்த விண்ணப்பங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு நேரடிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. வேதம் பள்ளி பாடலாம். வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம், வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம், அன்றாடம் நீ வாசித்தால் குன்றாமல் நடத்துமே. ஆம் வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம். The best book to read is the Bible. The best book to read is the Bible. If you read it every day, if you help to all the way,
Oh, the best book to read is the Bible. படிப்ப சிரேஷ்ட கிரந்தமு பைபிள். படிப்ப சிரேஷ்ட கிரந்தமு பைபிள். అనుదినం పడించిన ప్రేమతోడు నడుపును. ఓ పడింప శ్రేష్ఠ గ్రంథము బైబిల్. Shall read it 3 portions from God's word together. 3 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வாசிக்கலாம். Genesis chapter 33 verse 5. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 5வது வசனம். Genesis chapter 33 verse 5. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 5வது வசனம். Together. சேர்ந்து வாசிக்கலாம். அவன் தன் கண்களையும் ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். The second portion is Psalm 127 and 3 and 4. இரண்டாவது பகுதி 127ஆம் சங்கீதம் 3-4 வசனங்கள். Together. சேர்ந்து வாசிக்கலாம். 127ஆம் சங்கீதம் 3-4 வசனங்கள். Read together. சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். Third portion is மூன்றாவது பகுதி Proverbs 17:6. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். Proverbs 17:6. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். Together we'll read. நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. Let us pray. ஜெபிக்கலாம். Loving and heavenly Father, அன்புள்ள பரலோக பிதாவே, in the name of our Lord and Savior Jesus Christ, thank thee for the blessed time of worship and time around the table. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்திலும் மேஜை நேரத்திலும் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். Now Lord, as we come around thy word, speak to us through thy Holy Spirit. ஆண்டவருடைய வார்த்தை சூழ வந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக. In Jesus precious name we pray. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. First of all, I want to thank you for your prayers on my behalf, and by your prayers what I am today to do the ministry of God. முதலாவது இந்த நாளிலே என் பட்சத்திலே நீங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபத்துக்காக நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஜெபத்தின் பலனாக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். Now coming to the word of God, from tomorrow onwards you are going to have VBS. இப்போது நாம் இதனுடைய வார்த்தைக்கு வருவோம். நாளிலிருந்து நம்முடைய சபையிலே நமக்கு VBS இருக்கிறது. So I was praying what message that I should be delivering today. நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தேன். So I am burdened again to speak about children. பிள்ளைகளை குறித்து பேசும்படியாக மறுபடியுமாக அங்கே பாரப்படுத்தப்பட்டேன். I see nowadays the children are more important in the house of God, not only nation but in the house of God also. பிள்ளைகள் அங்கே பார்க்கும் பொழுது அங்கே சமுதாயத்திலே முக்கியமானவர்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய வீட்டிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். So we need to bring them up in the nurture and admonition of the Lord. தேவனுடைய அங்கே வளர்ச்சியிலே அந்த போதிப்பிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். In some assemblies, all the elderly people are gone and they become very old. சில சபைகளிலே அங்கே மிகவும் வயதானவர்கள், சிலர் கடந்து போகிறார்கள், சிலர் மிகவும் முதிர்ந்த வயதில் இருக்கிறார்கள். Now the next generation should take over, not for other things but to do the ministry
and the ministry of the word. நாம் இப்பொழுது அந்த வயதானவர்கள் கடந்து போகிற காரணத்தினாலே அடுத்த தலைமுறையானது கர்த்தருடைய சபையை அங்கே எடுத்து நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அவர்கள் தங்களுக்கென்று அங்கே ஊழியத்தை செய்யாதபடிக்கு கர்த்தருக்காகவும் அவருடைய வார்த்தைக்காகவும் அங்கே ஊழியத்தை செய்வர்களாக இருக்க வேண்டும். But to see there is a vacuum. ஆனால் பார்க்கிற காரியம் என்னவென்றால் அங்கே சபையிலே வெற்றிடம் இருக்கிறது. Some says whether I will do anything in the house of God, but don't invite me for preaching or do the ministry of the word. சிலர் சொல்லுகிறார்கள், நான் கர்த்தருடைய வீட்டில் என்ன வேலை வேணாலும் செய்வேன், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறதிலே பிரசங்கம் பண்ணுவதிலே என்னை அழைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது உண்டு. See, we need to grow in the word of the Lord. நாம் தேவனுடைய வார்த்தையிலே வளர வேண்டும். We don't have Bible colleges or and Bible schools to know the word, but by hearing the word of God week after week and in Bible studies we can know the word deeply. நம்முடைய சபையிலே பார்க்கும் பொழுது வேத கல்லூரியோ வேதத்தை படிக்கும்படியான ஒரு சூழ்நிலை இல்லாத இருக்கிறதுனாலே நாம் கர்த்தருடைய வீட்டிற்கு வரும்பொழுது வாரந்தோறும் நமக்கு கொடுக்கப்படுகிற தேவ செய்தியிலே தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். வேத ஆராய்ச்சியின் மூலமாக அங்கே வாரம் நாம் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அதிலே வளர்களாக இருக்க வேண்டும். We need to meditate the word and know the word. தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதை அறிந்திருக்க வேண்டும். We need to teach the children the word of God. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்க வேண்டும். Then they will grow in the word. அப்பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தையிலே வளர்வார்கள். That's how we all brought up. அவ்விதமாக தான் நாங்கள் அங்கே வளர்க்கப்பட்டோம். Through hearing the word of God, reading the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாகவும் வாசிப்பதன் மூலமாகவும். So God is calling you to share the word of God even in the wherever, even in gospel open air or gospel rates. உங்களையும் என்னையும் அங்கே ஆண்டவர் அழைத்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்போது அழைக்கிறார். எங்கே இருந்தாலும் இருக்கலாம், அங்கே வெளிப்பிரசங்கம் ஊழியமா இருக்கலாம், சுவிசேஷ கூட்டங்களில் கூட இருக்கலாம். Young brothers, you should come out like that and start from the streets. வாலிபர்கள் வர வேண்டும். எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால் தெருக்களிலே அங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் பிரசங்கம் பண்ணுகிறதை. In some gospel rates, some young people will say whether come and pray or share the testimony, whether not now, later. சில ஓபனர்ல நாம் பார்க்கும் பொழுது வாலிப பிள்ளைகளை அழைத்து ஜெபிக்கும்படியாகவோ வார்த்தையை கொடுக்கும்படியாகவோ அழைத்தால் இப்பொழுதல்ல, நாங்கள் பிற்பாடு செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். We don't know when that later come. பிற்பாடு எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. So children, youth are important. பிள்ளைகளும் வாலிபர்களும் மிக முக்கியமானவர்கள். So not only doing other things but also the word of God. மற்ற காரியங்களை செய்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை கூட அங்கே நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். What God's word talks about children? பிள்ளைகளை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? Children means not little babies. குழந்தை பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது சின்ன குழந்தைகள் அல்ல. Until you attain adulthood, you are children. முதிர் அங்கே பெரியவர்கள் ஆகும் மட்டுமாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அங்கே பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். So maybe up to 18, 19 are still considered as a boys, girls, children, isn't it? 18-19 வயசு மட்டுமாக அங்கே பிள்ளைகள் பெண்களா இருக்கலாம், ஆண்களா இருக்கலாம், அவர்கள் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். So what God's word says about children? பிள்ளைகளை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? We have read 3 verses. நாம் 3 வசனங்களை வாசித்தோம். Firstly, முதலாவதாக what it says? என்ன சொல்கிறது? Jacob is telling these are God's gifts. யாக்கோபு சொல்கிறார் இவை 33 verse 5. 33ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆதியாகமத்திலே தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். What Jacob says? யாக்கோபு என்ன சொல்கிறார்? Are God's gift, children are God's gift. இவர்கள் எல்லாம் அங்கே தேவனிடத்திலிருந்து எனக்கு வெகுமதியாக ஈவாக கொடுக்கப்பட்ட பிள்ளைகள். See what every child is from God and God's gift. ஒவ்வொரு பிள்ளையும் தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஈவா இருக்கிறது. I always tell this. நான் எப்பொழுதும் சொல்லுவேன், parents are guardians to take care of God's property. பெற்றோர்கள் தேவனுடைய சொத்தை இல்லை என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டிய அந்த பொறுப்பு கட்டாயம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. That's what we read in
Psalm 127 verse 3. அதை நாம் வாசித்தோம். 127ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே வாசித்தோம். Children are heritage from the Lord. 4ஆம் வசனம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You see the importance God's word gives for children. பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற முக்கியத்துவத்தை பாருங்கள். They are heritage from the Lord. அவர்கள் கர்த்தரிலிருந்து வருகிற சுதந்திரமா இருக்கிறார்கள். And thirdly, மூன்றாவதாக what it says in Proverbs 17:6, நீதிமொழிகள் 17:6 என்ன சொல்லப்படுகிறது? crown of old men. அவர்கள் முதியோருக்கு கிரீடமா இருக்கிறார்கள். When the old men says, oh, he is my grandson, granddaughter. அங்கே முதியோர்கள் அங்கே தன்னுடைய பேர பிள்ளைகளை பார்த்து இவ்விதமாய் சொல்கிறார்கள், They are my grandson, granddaughter. இவர்கள் என்னுடைய பேரனா இருக்கிறான், பேத்தியா இருக்கிறாள். And do you bring the glory to your grandparents? பிள்ளைகளாக நம்முடைய முதியோர்களாகிய நம்முடைய தாத்தா பாட்டிக்கு மகிமையை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். Or bringing bad name? இல்லை என்றால் கெட்ட பெயரை சம்பாதிக்கிறோமா? This boy is son of so and so, grandson of so and so. If they talk like that, how the grandfather mother feels? இந்த ஏதோ ஒரு குழந்தையை பார்த்து இந்த குழந்தை இந்த தகப்பனார், அவருடைய தகப்பனை இவராக இருக்கிறார், இவருடைய தாத்தாவா இருக்கிறார், ஏன் இவ்விதமாக இருக்கிறார் என்று தன்னுடைய தகப்பனாருக்கோ தாத்தாவுக்கோ அங்கே கெட்ட பேரை கொண்டவர்களாய் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. Children should bring good name to the parents and grandparents. பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்கும் தன்னுடைய தகப்பன் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் நல்ல பேரை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். When my children are in school, என்னுடைய பிள்ளைகள் பள்ளியில் இருக்கும் பொழுது I hate one thing to go and meet the teacher. நான் அவர்களுடைய ஆசிரியர்களை சந்திக்கிறதுல மிகவும் அங்கே எனக்கு வெறுப்பு உண்டாகும். After the exams, they invite the parents. அங்கே தேர்வு முடிந்த உடனே அவர்கள் அங்கே பெற்றோர்களை அழைப்பார்கள். My wife coolly sent me, you go and meet the teacher. என்னுடைய மனைவி, நீங்கள் போய் டீச்சர்களை சந்திச்சு வாருங்க என்று சொல்வார்கள். I have to stand before them like a culprit. நான் அந்த ஆசிரியர்களுக்கு முன்பாக குற்றவாளியை போல நிற்பேன். Your son, your daughter like this, that, this, they will tell, isn't it? உன்னுடைய மகன், உன்னுடைய மகள் இவர்கள் இவ்விதமா இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். See, we need to teach the children that they should bring good name to the parents. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கே நல்ல பெயரை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்க வேண்டும். Sometimes when teacher says, oh, your son is so good, daughter so good, appa happily will return home. சில நேரங்களில் ஆசிரியர்கள் உன்னுடைய மகன், உன்னுடைய மகள் நல்ல காரியங்களை செய்கிறார்கள், நல்லா இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது சந்தோஷமாய் நாம் செல்வோம். That should be the good report that children should bring. பிள்ளைகள் அந்த நல்ல அறிக்கையை அங்கே வாங்குறவர்களா இருக்க வேண்டும். That's why we have Sunday class, VBS. அதனாலே தான் நமக்கு ஞாயிறு வகுப்பு இருக்கிறது, VBS இருக்கிறது. Children are important in the word of God. பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையின்படி அங்கே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா இருக்கிறார்கள். They are God's gift. அவர்கள் தேவனுடையத்திலிருந்து வருகிற ஈவா இருக்கிறார்கள். They are God's heritage. அவர்கள் தேவனுடைய சுதந்திரம். They are crown of old men. அவர்கள் முதியோருக்கு அங்கே கிரீடமா இருக்கிறார்கள். So this is important according to God's word. இவைகள் தேவனுடைய வார்த்தையின்படி அங்கே மிகவும் முக்கியமா இருக்கிறது. Of course I don't see many children here. அங்கே अनेक பிள்ளைகளை நான் பார்க்கவில்லை. Whoever here they will hear, or you go and teach them the importance. யாரெல்லாம் கேட்கறாங்களோ கேட்கட்டும், இல்லை என்றால் பெற்றோர்கள் நீங்கள் போய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். So now briefly we are going to see God and children or child. God and children. தேவனும் பிள்ளைகள் அந்த காரியத்திலே நாம் சுருக்கமாய் தியானிக்க போகிறோம். We are going to meditate God and children. தேவன் பிள்ளைகள் இதை நாம் தியானிக்க போகிறோம். What Bible is speaking about God and children? வேதம் தேவனையும் பிள்ளைகள் அதை குறித்து எதை நமக்கு போதிக்கிறது என்பதை தியானிக்க போகிறோம். So let this message be an inspiring message for the next week for the VBS. இந்த செய்தியானது அடுத்த வாரத்தில் நமக்கு இருக்கிற VBSக்கு நம்மை உற்சாகப்படுத்துறதா இருக்கும். Briefly we are going to see 7 things. சுருக்கமாக 7 காரியங்களை பார்க்க போகிறோம். I will tell the reference along with brother, you read in Tamil. நான் அங்கே வசனத்தை சொல்லும் பொழுது என்னோடு கூட தமிழிலே வாசிக்கும்படியாக கேட்க. First thing is Genesis 21:17. முதலாவது காரியம் ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம். 21:17 together. 17வது 17 21:17.
ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனம். Together. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். Verse 17 beginning it says, God heard the voice of the lad. 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். And what he did, அவர் என்ன செய்தார்? he provided the need of for the child the water. அந்த பிள்ளைக்கு தேவையான அந்த தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தார். God is the one who hears the voice of the children and provides. ஆண்டவர் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்கிறார். அது மாத்திரமல்ல, அதற்கு தேவையானதை கொடுக்கிறவராய் இருக்கிறார். We have seen this morning he is Jehovah Jireh, the provider. இந்த காலையிலே நாம் பார்த்தோம், யெகோவா ஈரே, அங்கே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். Will he listen only the adults believers prayers? ஆண்டவர் பெரியவர்கள் விசுவாசிகளுடைய ஜெபத்தை மாத்திரம் தான் கேட்பாரா? No, according to this words, even for children the Lord will hear. இல்லை, இந்த வார்த்தையின் அடிப்படையிலே பிள்ளைகள் அங்கே கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்கிறார். I would say even God hears more when the child cries. நான் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், பிள்ளை அழும் பொழுது ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்கிறவராக He இருக்கிறார். loves children more. He loves children more. ஆண்டவர் பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறார். And he provides them also. அவர்களுக்கு கொடுக்கிறார் என்ன தேவையோ. And so here the first thing we need to understand is the Lord heard the voice of the boy. முதலாவது காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவர் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். The Lord is the prayer hearing, prayer answering God of children. பிள்ளைகளுடைய அங்கே ஜெபத்தை கேட்கிறவரும் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவருமா இருக்கிறார். What parents should tell children? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும்? You need to pray daily and about your needs, that God may hear and guide you. நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், தினமும் ஜெபிக்க வேண்டும். உனக்கு என்ன தேவையா இருக்கோ அதை குறித்து ஆண்டவரிடத்தில் கேள் என்று நாம் அங்கே சொல்லிக் கொடுக்கிறதன் மூலமாக ஆண்டவர் அந்த தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார். God taught how to pray to the disciples. ஆண்டவர் நம்முடைய சீஷர்களுக்கு எவ்விதமாய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். How about children? They don't know what to do. பிள்ளைகளை குறித்து என்ன, அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. We as parents need to teach them. நாம் பெற்றோர்களாக பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறதிலே சொல்லிக் கொடுக்க வேண்டும். Because God is prayer hearing God of children. பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். We should not say children, God will take care, it is all right. No, they need to study well and gain knowledge and ask God for wisdom according to James 1:5. அங்கே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று நாம் சொல்லிக் கொடுக்க கூடாது. நாம் அங்கே நன்றாக படிக்க வேண்டும், ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக யாக்கோபு 1:5 தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். Without knowledge wisdom will not work. அங்கே அறிவில்லாமல் ஞானம் வேலை செய்யாது. So we need, by studying we acquire knowledge and God gives wisdom. படிக்கிறதன் மூலமாக நாம் அறிவை பெற்றுக் கொள்கிறோம், ஆனால் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். Dear beloved, அருமையானவர்களே, first thing is முதலாவது காரியம், God is the one who hears the prayers of children. ஆண்டவர் அங்கே குழந்தைகள் பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். Secondly, இரண்டாவதாக 1 Samuel 1 சாமுவேல் chapter 3 3ஆம் அதிகாரம் and verse 10. 10வது வசனம். 1 Samuel 3:10 together. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். What is the second thing we see here? நாம் இங்கே பார்க்கிற இரண்டாவது காரியம் என்ன? Who is our God? யார் நம்முடைய தேவன்? How he relates to children? அவர் எவ்விதமாய் பிள்ளைகளோடு உறவாடுகிறார்? God speaks to the children his heart. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளிடத்திலே அவருடைய இதயத்திலிருந்து பேசுகிறார். Who was Samuel? சாமுவேல் யார்? He is a very little child, small boy. அவர் சின்ன பையனா இருந்தார். He is working under the priest. அவர் அங்க ஆசாரியனுக்கு கீழே வேலை செய்தார். But one day ஆனால் ஒரு நாள்ல God intended to speak to the
little boy Samuel. ஆண்டவர் அந்த சிறு பையனாகிய சாமுவேலிடத்தில் பேச வேண்டும் என்று விரும்பினார். See, dear beloved, அருமையானவர்களே, God speaks to children. ஆண்டவர் பிள்ளைகளிடத்திலே பேசுகிறார். Do we teach them like that? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பேசுவார் என்று சொல்லிக் You கொடுக்கிறோமா? speak to God, He will speak to us. நீ ஆண்டவரிடத்தில் பேசும்பொழுது ஆண்டவரோடு பேசுவார். How He speaks today? அவர் எவ்விதமாக இந்த நாளில் பேசுகிறார்? Through the word of God. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. Hey boy, girl, read the word. God will speak to you through His word. அருமையான மகனே மகளே, நீ தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் பேசுவார் என்று சொல்ல How வேண்டும். many of us teach like that? எவ்விதமாய் நாம் நம்முடைய எத்தனை பேர் நம்மிலே இதை சொல்லிக் கொடுக்கிறோம்? I heard this China parents do that. நான் அங்கே சீனாவில் இருக்கிற பெற்றோர்கள் இதை சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று கேட்டிருக்கிறேன். What they say? அவர்கள் என்ன சொல்வார்கள்? No Bible, no breakfast. வேதம் இல்லை என்றால் உனக்கு காலை உணவில்லை என்று சொல்வார்கள். Will any of mother will say like that? இன்றைக்கு நம்மளே இருக்கிற தாயார் யாராவது இதை சொல்லுவார்களா? No, my son first let him eat, afterwards Bible. முதலாவது என்னுடைய மகன் சாப்பிட்டோம், பிற்பாடு வேதம் Mothers வாசிக்கட்டும். are very careful about children food. நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆகாரத்தை குறித்து கவனமுள்ளவர்களா இருக்கிறோம். Not about reading Bible. வேதத்தை வாசிக்கிறது அல்ல. Not about memory verse. மனப்பாட வசனங்களை குறித்து அவ்வளவு அக்கறை இல்லை. Sometimes they call me for Sunday school. For சில நேரங்களில் நான் வந்து சண்டே கிளாஸ்க்கு அழைக்கும் பொழுது I'll say tell the memory verse. மனப்பாட வசனத்தை சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது Many especially boys blabber. அங்கே விசேஷமாக அங்கே ஆண் பிள்ளைகள் அங்கே சொல்லுகிறது இல்லை. But some sisters say they also very slowly, difficult, they are also telling. சில சகோதரிகள் மெதுவாக கஷ்டப்பட்டு அந்த மனப்பாட வசனங்களை சொல்லுகிறார்கள். Why? ஏன்? We don't give importance to memory verse. ஏனென்றால் மனப்பாட வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. What about parents? பெற்றோர்களை குறித்து என்ன? Did anybody ask, hey, did you read memory verse today? இன்றைக்கு யாராவது நாம் கேட்டிருக்கிறோம் மனப்பாட வசனத்தை வாசித்தாயா என்று? Those days when I was in VBS in Jawashama, அந்த நாட்களே எகோஷமால VBS இருக்கும் பொழுது 10 words you memorize, you will get a gift. 10 வசனங்கள் அங்க மனப்பாடம் பண்ணும் பொழுது நமக்கு gift கொடுப்பார்கள். For that gift I used to memorize. அந்த giftக்காக நான் அங்க மனப்பாடம் செய்வேன். I got some gifts also. எனக்கு अनेक gift கொடுக்கப்பட்டிருக்கிறது. No, not for that gift. அந்த வெகுமதிக்காக அல்ல. The word should dwell so that we can speak to God through the word. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அதன் மூலமாக நாம் தேவனிடத்திலே பேசத்தக்கதாக. Little boy Solomon, Samuel, sorry. சாமுவேல், and God spoke to him. ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். See, God speaks to children. ஆண்டவர் பிள்ளைகளிடத்திலே பேசுகிறார். God hears the voice of the children. ஆண்டவர் பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்கிறார். God speaks to the children. ஆண்டவர் பிள்ளையிடத்திலே பேசுகிறார். Thirdly, மூன்றாவதாக 2 Kings 2 ராஜாக்கள் chapter 5 5ஆம் அதிகாரம் verse 3. மூன்றாவது வசனம். Chapter 5 verse 3. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் மூன்றாவது வசனம். Read together. நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றால். Here a little girl who is a maid in the house of this Naaman, the army chief. அந்த படைத்தலைவனாக இருக்கிற நாகமானுடைய வீட்டிலே அந்த சிறு பெண் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். Naaman is a leper. இந்த நாகமான் குஷ்டரோகியா இருக்கிறார். Who is this little girl? இந்த சின்ன பெண் யார்? She is a captive from Jewish nation. அங்கே இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அங்கே அடிமையாக கொண்டு வரப்பட்டவள். This man is struggling, suffering with leprosy. இந்த குஷ்டரோகத்திலே இந்த நாகமான் கஷ்டப்படுகிறார். So what this little girl says? இந்த சின்ன பெண் என்ன சொல்கிறாள்? What she is telling? என்ன சொல்கிறார்கள்? Verse 3. மூன்றாவது வசனம். Together. சேர்ந்து வாசிக்கலாம். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றால். You see, this little girl was revealed about the power of God. இந்த சின்ன பெண் அவர்களுக்கு தேவனுடைய வல்லமை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. God reveals himself to children. ஆண்டவர்
அங்கே பிள்ளைகளுக்கு தம்மையே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். See this little girl. இந்த சின்ன பெண்ணை பாருங்கள். And will my God not heal my master's leprosy? என்னுடைய தேவன் என்னுடைய எஜமானுடைய குஷ்டரோகத்தை சுகப்படுத்த மாட்டாரா? How she knows? எவ்விதமாக அதை அறிந்திருந்தார்கள்? Because she was revealed about God. ஏனென்றால் அவர்கள் தேவனை குறித்து தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். She was taught about the power of God. தேவனுடைய வல்லமை குறித்து அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருந்தது. So God reveals who he is to children. ஆண்டவர் யார் என்று பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். Parents are the channels to teach and reveal about God to children. ஆனால் பெற்றோர்கள் அங்கே தேவனையும் அங்கே அவருடைய வல்லமையை குறித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக அவர்கள் வாய்க்கால்களாக இருக்கிறார்கள். Dear beloved, அருமையானவர்களே, God is reveals himself as great God to children. ஆண்டவர் அங்கே தன்னை பெரிய தேவனாக பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். Children should say, my God is great God. பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் சொல்ல வேண்டும், என்னுடைய தேவன் பெரிய தேவன் என்று. He will do great things. அவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். Dear parents, how much we teach children about the greatness of God. பெற்றோர்களாக நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய அந்த பெரிய காரியங்களை வல்லமையான காரியங்களை எவ்வளவாய் நாம் போதிக்கிறோம். This little servant maid, captive from Jewish, she knows about God Jehovah. He is Jehovah Rapha, and she tells the mistress, will not my God heal the master's leprosy? இந்த சிறு பெண் அங்கே யூதா தேசத்திலிருந்து அடிமைத்தனமாக கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட யெகோவா தேவனை குறித்தும் அவர் யெகோவா ராஃபா பரிகாரியாகிய கர்த்தர் என்னுடைய எஜமானுடைய குஷ்டரோகத்தை நீக்கி அவருக்கு சுகம் கொடுப்பார் என்பதை தன்னுடைய எஜமாட்டியிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். What are the things we saw? நாம் என்ன காரியங்களை பார்த்திருக்கிறோம்? God hears the voice of children. ஆண்டவர் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்கிறார். God speaks his heart to children. ஆண்டவர் தன்னுடைய இதயத்தில் இருக்கிறதை அந்த பிள்ளையிடத்திலே போதிக்கிறார். God reveals himself as great God to children. ஆண்டவர் பிள்ளையிடத்திலே தன்னை பெரிய தேவனாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். Fourthly, நான்காவதாக Jeremiah எரேமியாவின் புத்தகம் chapter 1. முதல் அதிகாரம். Jeremiah chapter 1 எரேமியா முதல் அதிகாரம் and verse 5. 5வது வசனம். Jeremiah 1:5. எரேமியா முதலாம் அதிகாரம் 5வது வசனம். Together. சேர்ந்து வாசிக்கலாம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். And also 9. 9வது வசனம் கூட Together. சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். What we understand? நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? God appoints child to accomplish his purpose. ஆண்டவர் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அந்த சிறு பிள்ளையை அங்கே ஏற்படுத்தினார். But we don't know the age of Jeremiah. எரேமியாவுடைய வயது அப்போது சொல்லப்படும் பொழுது எப்போது தெரியல. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Before I formed thee in the belly I knew thee. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். And I have ordained thee a prophet unto the nations. உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். You see, God appoints children to accomplish his purpose. ஆண்டவர் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக தம்முடைய அந்த பிள்ளைகளை ஏற்படுத்துகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். As parents, பெற்றோர்களாக we are always thinking about our children becoming doctors, engineers. நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மருத்துவராக வேண்டும், பொறியாளர், இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று எப்பொழுதும் அதை பற்றி தான் யோசிக்கிறோம். How many times we think God has a purpose in his life that he should accomplish? எத்தனை முறை என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஆண்டவர் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் யோசித்திருக்கிறோம். Here we understand in the life of Jeremiah. எரேமியாவுடைய வாழ்க்கையிலே நாம் இதை புரிந்து கொள்கிறோம். I have ordained thee a prophet unto the nation. உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். When? எப்பொழுது? And before he was formed. அவன் தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பதாக. As a child. குழந்தையாக. Dear beloved. அருமையானவர்களே, God accomplishes his purpose through children. ஆண்டவர் அவருடைய நோக்கத்தை பிள்ளைகள் மூலமாக நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். What my son should be, O Lord, I pray
that you may accomplish your heavenly will in my children life. பெற்றோர்களாக நாம் ஜெபிக்க வேண்டும். என்னுடைய மகனுடைய மகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பரலோக நோக்கம் சித்தம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று நாம் அங்கே ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். So spiritual life is more important for children. பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் அங்கே மற்ற காரியங்களை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததா We இருக்கிறது. should pray and teach them. நாம் ஜெபித்து அவர்களுக்கு போதிக்க வேண்டும். So fourthly, நான்காவதாக God appoints child to accomplish his purpose. ஆண்டவர் பிள்ளையை அங்கே ஏற்படுத்தி அவருடைய நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக முன்குறிக்கிறார். Fifthly, ஐந்தாவதாக Matthew chapter 19. மத்தேயு 19ஆம் அதிகாரம். Matthew 19:14. 19ஆம் அதிகாரம் மத்தேயு 14வது வசனம் Together. சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 14வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி. What does we understand? நாம் என்ன இங்கே புரிந்து கொள்கிறோம்? Child is safe with Lord Jesus. அங்க இயேசுவிடத்திலே அந்த பிள்ளைகள் பத்திரமாக இருக்கிறது. The child, the Lord took the children in his arms, in his hands. சிறு பிள்ளைகளை ஆண்டவர் அவருடைய கரங்களிலே அங்கே தன்னிடத்திலே அணைத்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். So instead of we keeping in children in our arms, we'll make children in the arms of Jesus. நாம் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரங்களிலே அணைத்துக் கொள்வதை பார்க்கிலும் அங்கே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே கொடுக்க வேண்டும். அவர் அணைத்துக் கொள்ளும்படியாக அங்கே அவர் அங்கே கட்டி பிடிக்கும்படியாக. Lord, they are your heritage. ஏனென்றால் அவர் அவருடைய சுதந்திரமா இருக்கிறார். So I am only a channel to take care of your property heritage. ஆண்டவருடைய சுதந்திரத்தை அங்கே பாதுகாத்துக் கொள்கிற ஒரு வாய்க்காலாக தான் நான் இருக்கிறேன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். So here the children are safe in the arms of Jesus. நாம் இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால் இயேசுவினுடைய கரங்களிலே பிள்ளைகள் பாதுகாப்பாக பத்திரமாக இருக்கிறார்கள். They will take care their going and coming. அவர்கள் பிள்ளைகள் வருகிறதை போகிறதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். Is it not how great our God is? நம்முடைய ஆண்டவர் இது பார்க்கிறதுனா எவ்வளவு பெரிய ஆண்டவரா இருக்கிறார் அல்லவா? Protects and keeps our children. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து அங்கே காக்கிறவராக இருக்கிறார். Child is safe with Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். Sixthly, ஆறாவதாக John chapter 6 verse 9. 6ஆம் அதிகாரம் யோவான் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். John chapter 6 யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் and verse 9. 9வது வசனம் Together. சேர்ந்து வாசிக்கலாம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம் என்றான். What we understand? நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? God receives from children and blesses it to multitudes. ஆண்டவர் அந்த பிள்ளைகளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை ஆசீர்வதித்து திரளான ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக அதை பெருக பண்ணுகிறார். Can you get one candy from a child? சின்ன குழந்தைகிட்ட இருந்து நம்ம ஒரு சாக்லேட் வாங்க முடியுமா? The child won't give. பிள்ளை கொடுக்க மாட்டார்கள். But here we see the little boy. நாம் இங்க என்ன பார்க்கிறோம்? அந்த சின்ன பையனை குறித்து Mother packed something for to eat in the wilderness. அந்த தாயானவள் அந்த பையன் சாப்பிடும்படியாக வனாந்தரத்திலே சில காரியங்களை அங்கே பேக் பண்ணி கொடுத்தார்கள். He only is having the packet. அவர் மாத்திரம்தான் அந்த பொதி அவர் கையில He இருக்கிறது. didn't say, see, my mother gave this, you don't have, let me eat. He didn't say that. அவன் சொல்லவில்லை, எங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க, நான் சாப்பிடுறேன், உங்களுக்கு இல்லை என்று அவன் விதமாய் சொல்லவில்லை. But this boy இந்த பையன் happily gave it to the Lord Jesus Christ. சந்தோஷமாக இயேசுவினிடத்திலே கொடுத்தான். And the Lord took it. ஆண்டவர் எடுத்தார். He thanked and prayed. ஆண்டவர் அங்கே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்தார். And he fed the multitudes. அங்கே திரளான ஜனங்களுக்கு போஷித்தார். From whom God received? யாரிலிருந்து பெற்றார்? Not from adults. பெரியவரிடத்திலே இல்லை. Adults would not have given. பெரியவர்கள் ஒருவேளை கொடுத்திருக்க மாட்டார்கள். If God would have asked, give me the packet. ஆண்டவர் கொடுக்கும்படியா அந்த பொதியை கொடுக்கும்படியா கேட்கிறார். Lord, I have my 2 children standing. பெரியவரிடத்தில் ஒருவேளை ஆண்டு கேட்டிருப்பார் என்றால், ஆண்டவரே எனக்கு இன்னும் இந்த 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். First I will give them, then to you. நான் முதலாவது அவர்களுக்கு கொடுக்கிறேன், பிற்பாடு உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருப்பார். Little boy, ஆனால் இந்த சின்ன பையன் whatever he had to Lord Jesus Christ. அவனுக்கு என்ன இருந்ததோ அதை இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொடுத்து விட்டான். And it became a blessing to multitudes. அது திரளான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறினது.
இருக்கிறது, There was a story. ஒரு கதை இருக்கிறது. One young and small girl was there. ஒரு சின்ன வாலிப பெண் இருக்கிறார்கள். She became sick. அவர்களுக்கு வியாதி வந்தது. And the doctor said, after few months or years she will die. சில மாதங்கள் வருஷத்துக்கு பிற்பாடு அவர்கள் மரித்து போவார்கள் என்று மருத்துவர் So சொன்னார். whoever comes to her, they will pray and give some gift. யாரெல்லாம் அந்த பெண்ணை பார்க்க வராங்களோ அவங்க வந்து gift கொடுத்துட்டு போவாங்க. She keeps that gift safely under her pillow. அந்த அவள் கொடுக்கிற வெகுமதி எல்லாம் தலகாணி கீழே பத்திரமா வைத்திருந்தாள். One day the pastor came. ஒரு நாள்ல போதகர் வந்தார். He said to that he also prayed for that girl. அந்த பிள்ளைக்காக அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு. And he said, அவர் சொன்னார், there is a need to build a Sunday school and pray for that Sunday school. We need money. நான் ஞாயிறு வகுப்பு கட்டப்பட வேண்டும், அதற்காக ஜெபித்துக்கொள், பணம் வேண்டும் என்று அதற்காக ஜெபியுங்கள் என்று அந்த பெண்ணிடத்தில் சொன்னார். And this girl immediately took the whatever she had under the pillow, gave it to the pastor. உடனடியாக தலைகாணி கீழே இந்த பெண்ணுக்கு என்னெல்லாம் அவங்க வைத்திருந்தாங்களோ அதை மொத்தத்தையும் எடுத்து அந்த பாஸ்டர் இடத்துல கொடுத்து விட்டார். Pastor, I cannot give anything except this ticket. பாஸ்டர், என்னால இதை தவிர வேற எதுவும் கொடுக்க முடியாது, வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து விட்டார்கள். And she gave with that money. They started that Sunday school shed. அவர்கள் அந்த அம்மா பாப்பா கொடுத்த அந்த காசை கொடுத்து ஞாயிறு வகுப்பு கட்டும்படியாக ஆரம்பிக்கப்பட்டார்கள். Before it finished, the girl died. அந்த ஞாயிறு வகுப்பு கட்டுறதுக்கு முன்னாகவே அந்த சிறு பெண் மரித்து போனாள். Pastor gave the testimony in the church. சபையிலே அந்த போதகர் இதை சாட்சியாக அறிவித்தார். With that money we are able to construct the அந்த Sunday காசு school building. அந்த பொண்ணு கொடுத்த காசு வச்சுதான் இந்த ஞாயிறு வகுப்பு கட்ட ஆரம்பித்தோம் என்று சொன்னார். See what we understand. நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? God receives from children, blesses it to for multitudes. ஆண்டவர் சிறு பிள்ளைகளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை ஆசீர்வதித்து திரளான ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அதை ஆசீர்வதிக்கிறார். 6 things we have seen. 6 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். God hears the prayers, voice of children. ஆண்டவர் பிள்ளையினுடைய சத்தத்தை, ஜெபத்தை கேட்கிறார். God speaks to children his heart. ஆண்டவர் பிள்ளைகளுடைய இதயத்திலே பேசுகிறார். God reveals himself to children that he is great God. ஆண்டவர் அங்கே தான் பெரிய தேவன் என்பதை சிறு பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். God appoints children to accomplish his purpose. ஆண்டவர் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக சிறு பிள்ளைகளை முன்குறித்திருக்கிறார். The children are safe with Lord Jesus Christ. சிறு பிள்ளைகள் ஆண்டவரிடத்திலே இயேசு கிறிஸ்துவிடத்திலே பாதுகாப்பாக இருக்கிறார்கள். God receives from children and blesses it to multitudes. ஆண்டவர் சிறு பிள்ளைகளிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதை ஆசீர்வதித்து திரளான ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக செய்கிறார். Finally, seventhly, முடிவாக கடைசியாக Psalm ஏழாவதாக chapter 8. சங்கீதம் 8ஆம் அதிகாரம், Psalm chapter 8 சங்கீதம் 8ஆம் அதிகாரம் and verse 2 together. 2ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர். What we see here, நாம் என்ன இங்கே பார்க்கிறோம்? God ordains worship out of the mouth of children. அங்கே குழந்தைகள் வாயிலிருந்து அங்கே ஆராதனையை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். God loves the worship of children. பிள்ளைகள் ஆராதிக்கிறதை ஆண்டவர் நேசிக்கிறார். Are we teaching children how to worship? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்விதமாய் ஆராதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறோமா? Because children worship are pleasing to God. ஏனென்றால் பிள்ளைகள் ஆராதிக்கும் போது அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது. Dear beloved, அருமையானவர்களே, we have seen 7 things. நாம் 7 காரியங்களை பார்த்தோம். We as parents, பெற்றோர்களாக we are responsible for our children. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உத்தரவாதம் உள்ளவர்களாக We இருக்கிறோம். need to teach them and admonish them. நாம் அவர்களுக்கு போதித்து அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். Bring them the children in the way that they have to be brought. When they grow, they know about the Lord. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவர்கள் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. If we don't teach children at the young age, பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால், but when they grow, அவர்கள் வளரும் பொழுது they will not be the pleasing God. அவர்கள் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க மாட்டார்கள். So my son should not be like that. என்னுடைய மகன் அவிதமாக இருக்கக்கூடாது. He should love the Lord.
My son should love the Lord. என்னுடைய மகன் ஆண்டவரை நேசிக்க He வேண்டும். should love the house of God. தேவனுடைய வீட்டை அவன் நேசிக்க He வேண்டும். should love the servants of God. தேவனுடைய ஊழியக்காரரை நேசிக்க He வேண்டும். should love the people of God. தேவனுடைய ஜனங்களை நேசிக்க வேண்டும். That's how I should bring up my children. அவ்விதமாக தான் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். And how are we bringing up our children? எவ்விதமாய் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம்? God will bless the children if we teach them in the right way. நாம் சரியான வழியிலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் என்றால் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். They will become crown into the old man. முதியோர்களுக்கு அவர்கள் கிரீடமாய் இருப்பார்கள். So when you grow old, they will be crowned. நாம் முதிர் வயதிலே நாம் இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கிரீடமாய் இருப்பார்கள். So may the Lord bless our Sunday school ministries, the VBS ministries. ஆண்டவர் நம்முடைய ஞாயிறு ஊழியங்கள் VBS ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. Send your children for all this. நம்முடைய பிள்ளைகளை இதற்கெல்லாம் அனுப்ப வேண்டும். You also involve. நாம் கூட அதை நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். And what you learn, teach the children. நாம் என்ன கற்றிருக்கிறோமோ நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க Teach வேண்டும். the fear of the Lord. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். Today fear is missing in the house of God. தேவனுடைய வீட்டிலே இன்றைக்கு பயம் இல்லாமல் இருக்கிறது. Then when I was a boy in the son Jehoshama, நான் சிறு பையனா ஜெகோஷமால இருக்கும் பொழுது if the elder is coming, we will go the other side. மூப்பர்கள் வரும் பொழுது நாங்கள் அவிதமாய் போவோம். Today how the situation? இன்றைக்கு சூழ்நிலை எவ்விதமாய் இருக்கிறது? Instead of obedience, கீழ்ப்படிதலுக்கு பதிலாக we are questioning. நாம் அங்கே கேள்வி கேட்கிறோம். That is dangerous for our children. நம்முடைய பிள்ளைகளுக்கு இது மிகவும் ஆபத்தா இருக்கிறது. Parents, பெற்றோர்கள் according to the word of God, தேவனுடைய வார்த்தையின்படியாக your children are my children. உங்களுடைய பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் Message is same. செய்தி ஒன்றுதான். We need to take care of our children and bring them in the fear, admonition, nurture of the Lord. நாம் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஏற்ற பயத்திலே போதிப்பிலே அங்கே அறிவுறுத்ததிலே நாம் வளர்க்கிறவர்களா இருக்க வேண்டும். May the Lord bless the meditation of the word. கர்த்தர் தாமே நாம் தியானித்த வசனங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நம்ம எழுதின்று 73வது பாடல் பாடலாம். பிறகு கர்த்தரை பொருளாக கனப்படுத்த நம்ம தருணம் கொடுக்கக்கூடிய 73வது பாடல். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். கைகளே பிரயாசத்தை மெய்யாய் சாப்பிடுவான். கைகளே பிரயாசத்தை
கடைசி ஜெபம் ஆசிரியர் பின்பு எல்லாரும் அன்பு விருந்திலே தங்கியிருந்து பங்கு பெறும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இங்கே சபையின் ஊழியர்கள் வழக்கம் போல் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு ஜெபத்துக்காக நமக்கு கூடுவோம். இங்கே வெள்ளிக்கிழமை சகோதரிகள் மதியத்தை ஜெபத்துக்கு கூடுவார்கள். இதுவேளை பாலிப சகோதரி ஜெபத்துக்கு கூடுவார்கள். வெளிப்பிரசன் டான் பிசி தொடர்ந்து செய்வதற்கு கத்த அனுக்கிரகத்திற்காக மால்டாக் சூப்பர்கள் சித்தமானால் கத்தரை வாக்கு சொல்லப்பட அதற்காக ஜெபிக்கலாம். அங்கே கும்முடிப்பூண்டி பெத்லகேம் மோரியா நடக்க ஒழித்து ஜெபிக்கலாம். கத்தை ஏற்றவரை கும்முடி சாட்சி ஏற்படுத்தும்படியாக பெத்லகேமுக்கு விசாலமாக இடம் தேவைப்படும். கத்தர் ஆயத்தப்பட்ட இடத்தை அவர்களுக்கு காட்டும்படியாக மோரியாக்கும் நிரந்தரமாக இடம் தேவைப்படுது. கத்தர் அவர்களுக்கு உதவி செய்வாக நடக்க ஊழியத்துக்காக இங்கே கூடியுற சபையாருக்காக தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். இங்கே கடந்த வாரத்திலே ராயபுரம் பிபிஎஸ்லே கத்த கிருபையாக இருந்து பெரிய காலம் செய்தால் நடந்த ஊழியத்துக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஆசுவமாக இருக்க அந்த பிள்ளைகள் கத்தரை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்த நன்மைக்கு நன்றி செலுத்தி அந்த ஊழியத்தை தொடர்ந்து ஜெபிக்கலாம். அப்படியே கர்த்தர் சித்தமானால் நாளை தினத்திலிருந்து இங்கே நம்முடைய சபையிலே பிபிஎஸ் ஊழியர் நடைபெற இருக்கிறது. கர்த்ததாமே இந்த சிறு பிள்ளை அனைவரை கூட்டி சேர்க்க அநேக சிறு பிள்ளைகளுக்கு இந்த பிபிஎஸ் மூலமாக கர்த்தரை அறிந்து கொள்ளவும் கர்த்தரை அறிந்து கொள்ளாத அநேக சுற்று பக்கத்து பிள்ளைகளை கூட வந்து கர்த்தரை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அதை ருசி பார்க்க ஜெபிக்கலாம். அங்கே சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் கூட இங்கே ஜெபத்திற்கு மற்ற உதவிக்க மற்ற வேலையில் பங்கு பெறலாம். அதனால் எல்லாரும் இந்த விபிஎஸ் ஊழியத்தை பங்கு பெறும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். மோரியாவிலே கர்த்தர் சித்தமானால் 6ஆம் தேதி அடுத்த மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் அங்கே விபிஎஸ் நடைபெற இருக்கிறது. கர்த்தர் அங்கே இந்த ஊழியத்தை ஆசிரியக்கூடியாக அதற்காக ஜெபிக்கலாம். கலைசெல்வி சந்தோஷ் கர்த்தர் ஏற்ற வேளையிலே சுகமான பிரசித்தி கொடுக்க அதற்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அப்படியே பிரிசில்லா ஜோயல் தெய்வன் கர்த்தருடைய கிருபையினாலே சுகமடைந்து மருத்துவமனை வீடு வரும்படியாக கர்த்தர் உதவி சேர்க்கிறார். தொடர்ந்து பரிபூரண சுகத்தை கொடுக்கும்படியாக அந்த சகோதரிக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். சகோதரி பிரேமா அங்கே ஷீபா அவருடைய தாயார் அங்கே ஸ்டான்லி மருத்துவமனை தேவனுடைய கிருபையினால் ஏற்ற நேரத்திலே அங்கே ஆன்ஜோ செய்யும்படியாக கர்த்தர் உதவி சேர்க்கிறார். கர்த்தர் தொடர்ந்து சகோதரிக்கு பரிபூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக அதற்காக ஜெபிக்கலாம். ரஞ்சன் அங்கே கடந்த வாரத்திலே மிகவும் ஆபத்தான சூழ்நிலை இருந்தார். தேவனுடைய கிருபையினாலே சுகமடைந்து வருகிறார். கர்த்தர் பரிபூரண சுகத்தை கொடுக்கும்படியாக சகோதரத்துடன் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அப்படி எபிக்காத்துடன் ஜெபிக்கலாம். கர்த்தர் சீக்கிரத்தை பரிபூரண சுகத்தை கொடுத்து நம்ம மத்தியிலே கர்த்தர் சித்தமாக அடுத்த வாரம் ஊழியத்தை பங்கு பெறதுக்காக அதற்காக ஜெபிக்கலாம். அப்படியே தேவனுடைய ஊழியர் பால் அவருக்கு கூட கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்க அவருக்கு ஜெபிக்கலாம். தீமத்தி தாத்தா அவர் கூட ஒரு ஃபிட்ஸ்மாக வந்தது கடந்த வாரத்திலே கர்த்தர் அவருக்கும் நல்ல சௌகரியத்தையும் ஆரோக்கியத்தை கொடுக்க அதற்காக ஜெபிக்கலாம். அப்படியே சுதா பொன்ராஜ் அன்றைய நாட்டில் ஜெபித்து வந்தோம். தேவனுடைய கிருபையினாலே கர்த்தர் சுகத்தை கொடுத்துக்கிறார். ஜெபித்தை யாரும் நன்றி செலுத்துகிறார்கள். தொடர்ந்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டு கொடுக்க அவருக்கு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அப்படியே மனசு சுதாகர் ஆப்ரேஷன் முடிந்தது. கர்த்தர் நல்ல சுகத்தை கூட ஜெபிக்கலாம். சாம்சன் கீழே நல்ல கணுக்காலில் அடிப்பட்டு காயம் ஏற்பட்டது. கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்க அவர்களை ஜெபிக்கலாம். அப்படியே மனசு துரசாமி கர்த்தர் நல்ல கிருபையாக இருந்து நல்ல சுகத்தை கொடுக்க விக்டருக்காக அப்படியே சாந்தா அப்படியே ராஜுடைய தாயார் மரியாள் கலா ஸ்டீஃபன் ஆதிலட்சுமி இவருக்கு அதோட ஜெபிக்கலாம். தேவப்பிரியம் அப்படியே கலாவதி இவர்களுக்கு இருவர் கூட கர்த்தர் இந்த கண் பொறையை அறுவை சிகிச்சை நல்ல சுகத்தை கொடுத்து வருகிறார். பரிபூரண சுகத்துக்காக தொடர்ந்து சபையாக ஜெபிக்கலாம். Let us pray. Almighty God and our loving and heavenly Father, God of grace, mercy and peace, the most highly exalted name of our Lord and Savior Jesus Christ, we thank Thee for the blessed day, blessed time Thou hast granted in Thy house to worship Thee, to come around the table and to meditate Thy word. வந்து ஆராதிக்க வேதியில் பங்கு பெற ஜீவன வார்த்தையை கேட்பதை கொடுத்த வாக்கியத்தை நன்றி செலுத்துகிறோம். We thank Thee for speaking to us in various ways right from this morning. அனைவிதமாக பல இடங்களில் பிள்ளைகளுக்கு கூடிய ஆராய்ச்சி எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். Thank Thee based on Thy word for granting a blessed time of worship. ஆண்டே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராய்ச்சி கொடுத்துக்க நன்றி செலுத்துகிறோம். Thank Thee for examining ourselves and take part in the table worthily. ஆண்டே எங்களை ஆராய்ந்து பார்த்து வேதியிலே தகுதியாக பங்கு பெற கொடுத்த பாக்கியத்தை நன்றி செலுத்துகிறோம். Thank You for speaking to us for the importance of children
who are God-given heritage. ஆண்டு பிள்ளைகளை கொடுத்து இந்த நாளில் உங்களுடைய ஜீவன வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து அன்று செலுத்துகிறோம். Help us as parents that we may, Lord, teach our children the fear of the Lord and bring them the nurture and admonition of the Lord. ஆண்டு எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்த பயத்தோடு ஆண்டு காரியங்களை போதிக்க எங்களுக்கு கற்றுத்தருமாறு ஜெபிக்கிறோம். We thank thee for all the children you have given us. ஆண்டு கொடுத்த எல்லா பிள்ளைகளுக்காக நோக்க பார்க்கிறோம். We especially pray for the Sunday school and the VBS that is going to start from tomorrow here. Bless it, Lord. ஞாயிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நாளை இடத்துல ஆரம்பிக்கிற VBSக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். We pray for bring many children and prepare the teachers also for this VBS. ஆண்டு ஆசிரியர்களுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆயத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். Through this VBS the children may know the Lord and come into the saving knowledge of Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்து கொள்ள ஒரு பிள்ளைகளுக்கு நீ சகாயம் செய்ய ஜெபிக்கிறோம். Lord, we also thank you for the children who are brought as individuals and families into thy house to worship thee. ஆண்டு குடும்பமாக பிள்ளைகளாக சேர்ந்து வீட்டிலே நாங்கள் ஆராதிக்கூடியதாக காணப்படத்தக்கதாக தேசத்தை நடி செலுத்துகிறோம். Thank thee for the offerings that they brought into thy house. ஆண்டு நம்முடைய பிள்ளைகள் அன்புக்கு காணிக்க நன்றி செலுத்துகிறோம். We pray that you may bless its offering, multiply it and may be used in thy house. ஆண்டு இது காணிக்க ஆசீர்வாதமாக ஆண்டு இது இப்படி ராஜ்யத்தை பயன்படுத்த ஞானத்தை கொடுக்க ஜெபிக்கிறோம். I pray that you may bless the hands of the children who have given the offerings. ஆண்டு இது காணிக்க கொடுத்த பிள்ளைகளை கரங்களின் ஆசீர்வாதம் ஜெபிக்கிறோம். Bless the hand of their labor. அவருடைய பிரயாசங்களின் ஆசீர்வாதம் ஜெபிக்கிறோம். Bless the families, children, especially children, education as they are waiting for the results, grant them good results. பிள்ளைகள் படிப்புக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டு ரிசல்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல இது ரிசல்ட் கிடைக்க மேற்கொண்டு படிப்பு உதவியாக ஜெபிக்கிறோம். Pray for those children waiting for their future higher education, careers and prospects. Guide them, Lord. ஆண்டு எதிர்காலத்துக்காக மேற்கொண்டு படிப்புக்காக காத்து பிள்ளைகளை ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அவருக்கு பிரயாசங்களை ஆசீர்வதித்து அவருடைய தேவையை சந்தித்து வழிநடத்துவ ஜெபிக்கிறோம். Pray for the sick people, Lord, touch them and heal them. ஆண்டு சுகீனமார்களை ஜெபிக்கிறோம். தொட்டு பரிபூரண சுகத்தை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். Pray for the responsible brethren in Jerusalem. Some of them are old and sick. Lord, touch them and heal them. ஆண்டு பொறுப்பாக இருக்கிற பிள்ளைகளை ஜெபிக்கிறோம். சில சுகீனமார்க்கு தொட்டு பரிபூரண சுகத்தை கொடுக்கும்படியாக வேண்டுகிறோம். Pray for brother Abi, touch him and heal him. Likewise brother Daniel also and brother Raghavu. ஆண்டு சுர எபிக்கா ஜெபிக்கிறோம். தொட்டு அந்த சுகத்தை கொடுப்பீராக டேனியலும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். Lord, likewise we continue to pray for all those sick brothers sisters. Lord, touch them and heal them. ஆண்டு தொடர்ந்து சுகீனமார்க்க மற்ற சகோதரிகள் சகோதரர்கள் ஜெபிக்கிறோம். தொட்டு அந்த சுகத்தை கொடுப்பீராக வேண்டுகிறோம். Pray for all the young brothers and sisters. Lord, bless them, especially some of them are waiting for employment and waiting for their life partners. Guide them. ஆண்டு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலையில் பிள்ளைகளுக்கு பல தேவைகள் இருக்க ஜெபிக்கிறோம். ஒரு தேவையை சந்தித்து அப்படி வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். Pray for all those serving in thy house in various ways. Bless them, Lord. ஆண்டு பல இடங்களிலிருந்து ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை ஜெபிக்கிறோம். அவருடைய ஆசீர்வதிப்பீராக. We thank you for your presence right from this morning. காலை நேர்மட்டங்களோடு சமூகங்களோடு அன்று செலுத்துகிறோம். Be with us rest of the time, especially the love peace time, that it may be edifying to all of us. மிதனோடு இருப்பீராக. விசேஷமாக பக்தி அன்பு விருந்திலே பக்தி விருத்தி வாழ்க்கை காணப்படும் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். We give all glory and honor to you. எல்லா கன மகிமையும் செலுத்துகிறோம். Even now as we leave this place, we pray that you may send us with thy heavenly blessings, joy and peace. ஆண்டவரே சமாதானத்தை சந்தோஷத்தை அனுப்புவீராக. In Jesus' precious name we pray. இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பலன்களாலே. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God the Father and the constant coming of the Holy Spirit rest and abide with us and all the loved ones now and forevermore. Amen. Praise the Lord.